வணக்கம். தமிழ் சினி கதையில் இன்று நம்மளுடைய திரைப்பார்வையில் பார்க்க போகும் படம் அனுமான். கிராமத்தில் வேலையில்லாமல் சுட்டுகிறார் கதையின் நாயகன் தேசா. பெற்றோர் இல்லாத அவரை அக்காள் வரலட்சுமி சரத்குமார் தாயுள்ளத்தோடு ஆதரித்து வளர்க்கிறார். அந்த கிராமத்தில் ஊர்காவலன் என்ற பெயரில் ஒரு கும்பல் வரி வசூல் செய்து மக்களை துன்புறுத்துகிறது. அப்போது தேசா கையில் சக்தி வாய்ந்த ஒரு கல் கிடைக்கிறது. அதன் மூலம் சூப்பர்மேன் பலம் பெற்று வரி வசூல் கும்பலை அடித்து நொறுக்கி மக்களை காப்பாற்றுகிறார். அந்த அரிய கல்லை கைப்பற்ற திட்டமிடுகிறார் வில்லன் வினய் ராய். அது நடந்ததா என்பது மீதி கதை. தேசா துரு நடிப்பால் கவர்கிறார். சக்தி வாய்ந்த கல் கையில் இருக்கும்போது கட்டுக்கடங்காத காளையாக காட்டும் வெறித்தனம், அக்கா என்று வந்ததும் சிறுபிளைத்தனம், காதலில் ஐஸ்கிரீமாய் உருகுவது என அனைத்தையும் அற்புதமான உடல் மொழியாலும் முகப்பாவத்தாலும் வெளிப்படுத்தியுள்ளார். அமிர்தா ஐயர் மக்கள் பக்கம் நின்று மக்களின் குரலாக வீரத்தை வெளிப்படுத்தும் காட்சிகளில் தேர்ந்த நடிகையாக மிளிர்கிறார். வில்லனாக வினய் ராய் இரண்டாவது பாதியில் வந்தாலும் மிடுக்கான உடல் மொழியுடன் திரையை ஆக்கிரமிக்கிறார். சூப்பர்மேனாக மாற நினைத்து சூப்பர் வில்லனாக உருமாறிய குரூரத்தனத்தை நன்றாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சாமியாராக வரும் சமுத்திரக்கனி அழுத்தமான நடிப்பு, தீர்க்கமான பார்வை என கவனம் பெறுகிறார். அக்காவாக வரும் வரலட்சுமி கதாபாத்திரத்தில் நிறைவு. இன்னொரு வில்லனாக வரும் ராஜ் தீபக் செட்டி தன் புஜபலத்தால் ஸ்கோர் செய்கிறார். கெட்டப் சீனு, சத்யா கூட்டணி சிரிக்க வைக்கின்றனர். மிரட்டலான பின்னணி இசையை கொடுத்து மிரள வைக்கிறார்கள் இசை அமைப்பாளர்கள் கௌரவ் ஹரி, அனிதீப் தேவ் மற்றும் கிருஷ்ணா சௌரப். ஒளிப்பதிவாளர் சிவேந்திரா. ஓங்கி வளர்ந்த மரங்கள், விண்ணை தொடும் அனுமான் சிலை என வியக்க வைக்கும் காட்சி அனுபவம் மூலம் ரசிகர்களை பரவசப்படுத்துகிறார். ஆரம்ப காட்சிகள் மெதுவாக நடந்தாலும் ஆஞ்சநேயர் அருள்பட்ட மந்திரக்கல் கிடைத்த பிறகு விறுவிறுப்புக்கு காட்சிகள் மாறுகிறது. ஆன்மீகம் கலந்த ஃபேன்சி கதையில் காதல், மோதல், சென்டிமெண்ட் என கமர்சியல் அம்சங்கள் கலந்து தரமான பொழுதுபோக்கு படமாக கொடுத்துள்ளார் இயக்குனர் பிரசாந்த் வர்மா. லாஜிக் இல்லாமல் பார்ப்பவர்களுக்கு அனுமான் மேஜிக்.